கனடாவில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த வால்மார்ட் என்ற கடை சொப்பும் செய்கிற கடை எல்லாருக்கும் தெரியுமே என்று சொன்னால் இது வால்மார்ட் வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியின் கடை தான் இந்தியாவும் இருக்குது, பல நாடுகளில் இருக்குது. இது கனடாவில் உள்ள கடைக்கு தான் போயிருக்கோம். அது எங்களை வீட்டு பக்கமாக இருக்கிற கடை தான். இங்கே வந்து ஸ்கூல் ஷாப்பிங் என்று சொல்லி தான் போயிருக்கிறோம். என்ன சொன்னால் ஸ்கூல் பேக்கில் அதில் எடுக்காண்டு போனாங்க. சரி ஓகே போய்க்கு ஒரு கவராக கொண்டு இப்போ 2 பணம் எடுப்போம் தான் வந்து பார்த்தனாங்க. இங்கே வந்து பார்த்தா கொஞ்சம் விலை பரவாயில்லை, விலை கூட தான் இருக்குது. என்ன சொன்னால் மற்ற கடையோட ஒப்பிடும்போது வால்மார்ட் வந்து கொஞ்சம் சீப்பாக தான் நிற்கிறது. ஆனால் இப்போ கொஞ்சம் பேக் டு ஸ்கூல் என்ற ஒன்று தான் கொஞ்சம் பேக்குகள் எல்லாம் போட்டிருக்காங்க. மற்ற கடையோடு ஒப்பிடும்போது கொஞ்சம் இது கூட தான் இருக்குது. என்னென்ன பார்க்க $34 $35 போட்டிருக்காங்க பேக். அந்த பேக் பெருசாக பேர்த் இல்லைன்னு சொன்னால் உண்மையாக ரிவ்யூக்கு வேண்டிய போட இல்லை. இது உண்மையாக வந்து வால்மார்ட் வந்து கொஞ்சம் விலை குறைஞ்ச சாமான்களை தான் பார்த்து எடுக்கலாம். அந்த எல்லா கஸ்டமரும் வந்து எல்லாரும் வந்து கொஞ்சம் நல்ல பொருளாக வேண்டாம்னா வந்து பார்க்குறது, விலையும் கொஞ்சம் குறைவாக இருக்குமென்னா பாரு தான். இங்கே இப்போ வந்து பார்க்கும்போது இந்த பேக்கெல்லாம் கொஞ்சம் விலை கூடவே இருக்குது. அப்போ தேடி பார்க்குறேன். சரி ஓகே இந்த பார்த்தேன்னா வந்து பார்த்தா விலை கூடவே இருக்குது. இந்த விலைக்கு மற்ற கடையில் போய் பார்க்கும்போது இதே குவாலிட்டி இதே குவாலிட்டியில் இந்த ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்ற கடையில். சரி என்னடா வந்து பார்ப்போம், சரி வந்துடான்னு பார்த்துட்டு போவோம்ன்ட்டு தான் இந்த ப்ரைஸ் எடுத்து போடுறேன்னு சொன்னால் இல்லை. சில கனடாவில் இருக்கிற சில பேர் வந்து இந்த விலையல் கனடா பார்ப்பேன் நம்ம என்ன பிளேயர் போடுவாங்க, அதில் பார்க்கலாம், ஆன்லைன்லேயும் பார்க்கலாம். இந்த வீடியோ எடுத்து போட்டால் உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த விலை பிடிச்சிருந்தால் இங்கே வந்து வால்மார்ட் வந்து பேக்கோ இல்லாட்டி ஸ்கூல் சம்மந்தப்பட்ட பொருள்களோ புத்தகங்களோ கொப்பிகளோ பேனைகளோ வந்து வேண்டலாம்ட்டு சொன்னால் வந்து வேண்டலாம். அந்த புத்தகங்கள் நிறைய நோட் புக்குகள் தான் இருக்குது, விலை பரவாயில்லை. இந்த நோட் புக்குகள் இதெல்லாம் வந்து $3 $2.97 $4 $5 டிபெண்ட்ஸ். இந்த ப்ரைஸ் மாறி போட்டிருக்காங்க. ஆனால் அதான் சொல்கிறேன், இப்போ மற்ற கடையில் இப்போ சில சாமான் விலை கூடவாக இருக்குது, சில சாமான் விலை குறைவாக இருக்குது. நீங்கள் வந்து பார்க்குறேன்னா பாருங்கள், தண்ணி போத்தல் தான் வந்து $12 ஆல்மோஸ்ட் $13 போட்டிருக்காங்க. தண்ணி போத்தல் சின்ன தண்ணி போத்தல். இது வந்து மற்ற கடையில் பார்க்கும்போது கொஞ்சம் $6 $7 வேண்டலாம். குவாலிட்டி வித்தியாசமாக இருக்கும். இருந்தாலும் சரி வாங்க நாங்கள் போய் என்ன குரோசரிக்கு போய் பிரெட் ஐட்டங்களை எடுத்துக்கொண்டு சரி இப்போ பார்க்குறேன் கோல்பீட் பிரெட் தான் எடுக்க போகிறோம். சரி எடுத்துக்கொண்டு அப்போ அங்கே போய் பார்ப்போம். என்னென்னு சொன்னால் இது வந்து வால்மார்ட் வந்து அந்த அநேகமாக கூடிய பாமாக்கள்லாம் வருவாங்க. வந்து வால்மார்ட்டுக்கு தான் வருவாங்க. வால்மார்ட் இல்லாட்டி கோஸ்கோ நோபெல்ஸ் அதாவது ஊட்டேசிக்கன் இதில் பல கடைகள் இருக்குது கனடாவில். இருந்தாலும் வால்மார்ட் வந்து அநேகமாக எல்லாரும் கூடிய வருவாங்க. அந்த பெரிய கடை வந்து எல்லா விஞ்சகம் இருக்கும். இது வந்து ஆட்டமா அது பண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஆட்டமா ஆடை பண்ணுவாங்க. இது 20 பவுண்ட் வந்து 9 கிலோ 9.70 பவுண்ட். நீங்களே பாருங்கள். இது வந்து $21 போட்டிருக்காங்க. $22 $21.97 $22 வந்து ப்ளஸ் டேக்ஸும் வரும். இது வந்து ஆட்டமா அதாவது கோல்விட் ஃப்ளவர் அதாவது அந்த ஆட்டமான்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, அதை ஒரு பேக்கெட் எடுத்துருக்கிறேன் நான். எடுத்துக்கொண்டு நம்ம செஞ்சு பார்க்க பருப்புகள் பயிர்கள் கடலைகள் எல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே எல்லாம் கிடைக்கும். இப்போ இந்தியாவில் கிடைக்கிற சாமான் எல்லாம் இங்கே கனடாவிலையும் கிடைக்கும். நீங்கள் கிடைக்கிறீர்கள். இப்போ இந்தியாவில் கிடைக்கிற சாமான் ஸ்ரீலங்காவில் கிடைக்கிற சாமான் பொருள் தான் இங்கே கிடைக்கும். எல்லாம் கிடைக்கும். கருவேப்பிலையிலேருந்து பச்சை மிளகாயிலேருந்து எல்லாம் இங்கே கடையில் போய் விற்கிறாங்கன்னு சொன்னால் இந்த கடைகளுக்கு இப்போ கூட இந்தியன்ஸ் தான். ஸ்ரீலங்கன் கைனீஸ்காரங்க வராங்கன்னு சொன்னால் வெள்ளிலும் வந்தாலும் இந்தியன்ஸும் எனக்கு வரபடியால் இது வந்து இருக்கிறாங்க. இருக்கிற ஏரியா வந்து இந்தியன்ஸ் இருக்கிற இடங்கள். அப்போ அதனால் வந்து அந்த கஸ்டமரை கவரணுன்றதுக்காக வேண்டி இப்போ நிறைய அங்கே இந்த ஏசியன் ஆக்கள் விரும்பக்கூடிய சாமான்களை கொண்டு வந்து முன்னுக்கு வச்சுருப்பாங்க, போட்டிருக்காங்க. என்னென்னா வியாபாரம் அவைக்கு போன மாதிரி இருக்கும். மக்களும் தொடர்ந்து இங்கே வந்து கொண்டு இருப்பினுமெண்டக்காக இப்போ ஆட்டமாவிலேருந்து கருவேப்பிலையிலேருந்து எல்லாம் விற்கிறாங்க வால்மார்ட்டில். என்னென்னா இது கிடைக்கும். கருவேப்பிலை என்று சொல்லல, கருவேப்பிலை வந்து தமிழ் கடையெல்லாம் கருவேப்பிலை விற்கிறாங்க. அது ஆட்டமா நல்லெண்ணெய் அழகு எல்லாம் இப்போ விற்கிறாங்க இங்கே சில கடையில். ஆனால் இப்போ இந்த குக்கிகள் போட்டிருக்காங்க. இது வந்து குக்கீஸும் பரவாயில்லை. இதுவும் கொஞ்சம் விலை ஓகேன்றபடியாக சும்மா கொஞ்சம் டீயோட சாப்பிடலாம்னு நம்ம எடுக்க போகிறோம். சரி எடுத்தாச்சு வாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள், பெரிய கடை இது பரவாயில்லை. இப்போ சனம் இன்றைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது, சனம் நெரிசல் குறைவாக இருக்குது. எலக்ட்ரானிக் இதில் தான் போட்டிருக்காங்க. இதில் எடுக்கிற கொண்டு போய் சும்மா உங்களை பார்க்க குத்தி காட்டுறோம் பாருங்கள். இது பாத்திரங்கள் கிச்சன் ஐட்டங்கள் தான் போட்டிருக்காங்க. சமைக்கிற இந்த பாத்திரங்கள் எல்லாம் இருக்குது. அது போக இங்கே வந்து உடுப்பு ஐட்டங்களும் போட்டிருக்காங்க. அங்கே அப்படியே பார்க்க உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இது வந்து சாப்பாடுகள் போட்டு சின்ன சின்ன டிஷ்ஷுகள் போட்டிருக்காங்க. சாப்பாடு கொண்டு போய் சாப்பிட்ற மாதிரி. வின்டர் வந்தால்
கூல் பண்ணி இந்த ஹொட்டா டீ குடிக்கிற மாதிரி சுடுதண்ணி போத்தெல்லாம் வச்சுருக்காங்க. அதுகள் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. சம்மர் வந்தால் அதை போடுவாங்க, விண்டர் வந்தால் ஹோட்டா குடிக்கக்கூடிய மாதிரி வச்சுருப்பாங்க. அது இதெல்லாம் போட்டிருக்காங்க. விலையில் பாருங்கள், நீங்களே பாருங்கள் விலையை. இதில் வந்து 22 ரூபா 23 ரூபா 18 ரூபான்னு போட்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் விலை கூட மாதிரி தான் கிடக்கு. என்ன சீசன் வரைக்கும் இப்போ இதுகள் தான் வந்து இப்போ சம்மருக்கு உரிய சாமான்கள் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ சம்மர் வந்து பெரிய குளிர் இல்லாதபடியால் இப்போ இதை இப்படி போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் குளிர் தொடங்கினா இதெல்லாம் கொஞ்சம் விலை குறைஞ்சிடும். அது போக மற்றது இங்கே பாருங்கள், டிஷ் இருக்குது, சாப்பாடு. இப்போ வேலைக்கு போகிறதுக்கு சாப்பாடு வந்து கொண்டு போனால் இது பிளாஸ்டிக்லாம் இருக்குது, கிளாஸ்லேயும் இருக்குது, பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. அதுக்கு என்ன விலையும் இருக்குது. இது வந்து $6 $7 போட்டிருக்காங்க. இது கூடி வம்பையில் புறாக்கள் சாப்பாடுகள் இதை கொண்டு போவாங்க. அது போக இங்கே பாருங்கள், குக்கீஸ் ஐட்டங்கள் போட்டிருக்காங்க, பிஸ்கட் ஐட்டங்கள். அதுக்கு இதில் எடுத்து கொண்டு போய் ஒரு பெட்டியை கொண்டு போய் சாப்பிடணும்னா இது சரியில்லை கொண்டு எடுப்போம், எடுத்து கொண்டு போவோம், எடுத்து கொண்டு போய் டீயோட குடிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ பாருங்கள், பார்த்து கொண்டுருங்க. அங்கெல்லாம் போய் சுற்றி காட்டுறேன் மாதிரி சொன்னால் இந்த கடை வந்து அநேகமாக 8 மணிக்கெலாம் திறந்துடுவாங்க, ஓப்பன் பண்ணிடுவாங்க. 8 மணி திறந்து இரவு 9 10 மட்டும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பாத்திரங்கள் மற்ற கேத்தில் போட்டிருக்காங்க, ஒரு சேல் சுடுதண்ணி கொதிக்க வைக்கிற கேட்டில்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ $14 போட்டிருக்காங்க. ஆனால் குவாலிட்டி எப்படின்னு தெரியாது. சரி, நம்ம வந்து விலை ஓகேன்னு விலை குறைபண்டு வேண்டி கொண்டு போய் ஒரு மாதம் 3 மாதத்தில் பழுதாகக்கூடிய சந்தர்ப்பங்களும் நடக்குது. இங்கே பாருங்கள், சமைக்கிற பாத்திரங்கள் போட்டிருக்காங்க. அதுபோக இங்கே பிலோவுகள், பெட்ஷீட் கவர்கள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் விலையெல்லாம் அப்படி தான் பார்க்கல. சும்மா அந்த போகிற பக்கத்தால் இருக்கக்கூடிய கமரா உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். என்று சொன்னால் இது நின்று எல்லாம் எடுத்துக்கொண்டு இருக்கலாம். என்று சொன்னால் இது பெரிய ஷாப்பிங் சென்டர். இதுக்குள்ள வந்து நான் சுற்றி கொண்டு ஒன்றொன்றா எடுத்துக்கொண்டேன்டான்றதுனா இந்த ஃபுல்லாக எடுத்துக்கொண்டே இருக்கலாம். அதனால் சும்மா ஷோர்ட்டாக 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே எடுப்போம்ட்டு தான் சும்மா அதை காட்டி கொண்டிருக்கிறேன். இது கனடாவில் இருக்கிற ஆட்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த வால்மார்ட். நாங்கள் வால்மார்ட்டை காட்டுறான்னு இருக்காங்க. இது வந்து வேறு இந்தியா, ஸ்ரீலங்காவில் அங்கே இங்கே இருக்கிற ஆட்கள் பார்க்கக்கூடிய வீடியோன்னு சொன்னால் இது வந்து பார்க்கலாம். கனடாவில் எப்படியும் இப்படி தான் கடை இருக்கும். இந்த விலகு காட்டுறக்கான தான் இப்போ நான் எடுத்து போடுறேன் ஒழிய. இது கனடாவில் இருக்கிற ஆட்களுக்கு இது தெரியும். என்னென்னு சொன்னால் இப்போ கனடாவில் இதை விட இத்தனை பெரிய கடையெல்லாம் இருக்குது, பெரிய மோலை தான் இருக்குது, அங்கெல்லாம் போய் நான் பார்த்துருப்பாங்க. இது வந்து வேறு நாடுகளில் இருக்கிற ஆட்களுக்கு பார்க்கலாம். தமிழ் ஆட்கள் இப்போ கூடியும் இப்போ ஓரளவுக்கு தெரியணும். இப்போ இப்படித்தான் இங்கே வெளிநாடு வழி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இங்கே பேண்ட்ஸுகள் காய்ச்சிட்டு போட்டிருக்காங்க, $9 போட்டிருக்காங்க. கிளியரன்ஸ் சரி, என்னென்னா சம்மன் முடி, இதே சம்மன் முடிஞ்சால் சேல் போகாது. அதனால் இப்போ $9 போட்டிருக்காங்க. நார்மலாக இது வந்து 25 30 35 40 ரூபான்னு போடுவாங்க. இப்போ இதை சம்மர் முடிய போதுன்றபடியாக இப்போ கிளியரன்ஸ் போட்டிருக்காங்க. இன்னும் வச்சிருந்து அடுத்த வருஷம் எல்லாம் வைக்கலாது. அப்போ இதை கரண்ட் போடுறாங்க. இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது. இது கிளியரன்ஸ் போடுறதுக்கு உங்களோட சைஸ்கள் தான் பெருசாக இருக்கும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய எக்ஸ்எல் ஆச்சு, XXL அதில் தான் கிளியரன்ஸ் போடுவாங்க. அவரோட படுக்கையாக பார்த்துருக்கணும். பட் இன்னும் ஒரு சிஸ்டம் இங்கே இருக்குது. வால்மார்ட்டில் ஃபிட்டிங் ரூம் இருக்குது. நீங்கள் உங்களோட இந்த உடுப்பை கொண்டு நீங்கள் போட்டு பார்த்து உங்களோட சைஸ் அளவெல்லாம் ஓகேன்னு சொன்னால் தான் நீங்கள் எடுக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு இது வந்து உங்களுக்கு என்னென்னா பெருசாக எடுத்துக்கொண்டு திருப்பி போய் வேண்டாம்னு வந்து மாத்திர சிஸ்டம் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அந்த ரிசிப்டை கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் கஸ்டமர் சர்வீஸில் கொடுத்து விட்டு ரிட்டர்ன் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் சேஞ்ச் பண்ணியும் எடுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். இதுக்கு ஃபிட்டிங் ரூமில் போய் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதாக ஓகே, இதெல்லாம் ஃபிட்டாக இருக்குது, நல்லாவாக இருக்குது, இதை எடுத்துக்கொண்டு போக வேண்டிய நீங்கள் சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு போகலாம். அதோட இந்த பெரிய கடையில் இருக்குது. மற்ற திருப்பி ரிட்டர்ன் பண்ணும்போதும் பெருசாக கேள்வி ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ரிசிப்ட் இருந்தால் உங்களுக்கு எத்தனை நாளைக்கு நீங்கள் ஷாப்பிங் செய்யலாமோ அந்த ரிசிப்டின் படி நீங்கள் அதுக்கு ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லை சேஞ்ச் பண்ணலாம். அப்படித்தான் இந்த கடைகள். இங்கே பெரும்பாலும் பெருசாக ஒரு கம்ப்ளைண்ட்மெண்ட்டுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன இந்த சில நேரம் சேல்கள் போய்க்க பார்த்து நீங்கள் எடுக்கணும். டேமேஜ்கள் ஏதாவது இருக்கோ இல்லைன்னு சொன்னால் அந்த சைஸ்கள் தான் சரி கொண்டு பார்த்துருக்கணும். சரி, கொஞ்சம் பாருங்கள், மிச்சம் அங்கே பார்ப்போம் என்ன என்ன இருக்குன்னு பார்ப்போம்னு. சரி, அங்கே இதுகள் இது வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்கிறவங்க, ரோட்டு வழி வேலை செய்கிறவங்க, அதுகள் போடுறவங்கலாம் இந்த ரோட்டு வழியாக இருக்க நைட்டில் போய்க்கல சேஃப்டி இருக்க வண்டி. நீங்களே பாருங்கள், இது அந்த உடுப்புகள் போட்டிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத உடுப்புகள் இங்கே சுற்றி காட்டுறோம் பாருங்கள். இந்த விண்டருக்கு கூடிய அந்த வெளியில் இலையுதிர் காலம் வரைக்கெல்லாம் இதுகளை போட்டுக்கொண்டு தான் எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. வெளியில் ரோட்டு வழி ரெண்டு வேலை செய்கிறவங்களாம் இதில் போடணும். என்ன சட்டப்படி இதை போடாட்டே சேஃப்டி இல்லை அப்படியே இதில் போட்டுக்கோன்னா அந்த கம்பெனிகள் அந்தந்த ஏஜென்ட்டுகள் வந்து இதில் ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதை போடணும்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது சட்டம்னு சொல்லலை, அவங்களோட பாலிசி அப்படி
அந்த பாலிசி அந்த கம்பெனி அந்தந்த கம்பெனி மேக்கப் பண்ணுற பாலிசி தான் இப்போ அவங்க வேலை செய்ய இது போடணும். நாளைக்கு ஆக்சிடென்ட் நடந்தால் அதை அப்புறம் கிளைம் பண்ணிக்கல இதுண்டேக்கல அவைக்கு கஷ்டமாக இருக்கும். அது இப்படியான சில விஷயங்கள் அவங்க பாலிசியை ஃபாலோ பண்ண இருந்தால் அப்படியே பாருங்கள். இஞ்சில் பாருங்கள் இப்போ உடுப்புகள் இதெல்லாம் போட்டு கிடக்கு சுற்றி பாருங்கள். அப்படியே நீ எனக்கு டைம் வந்துட்டு தானே எடுத்த சாமான கேஷியர் ஒன்றை பே பண்ணி போட்டு அப்படியே போவோம்னு தான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். நீ இப்படியே போய் நாங்கள் நீ அங்கே போய் கேஷியரில் பே பண்ணி போட்டு அங்கே போகலாம்னு தான் நினைக்கிறேன். சரி அப்போ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு இங்கே வாட்டர்மெலன் இது போல் அதை அவன் தான் எனக்கு எடுத்துனான். இனி கேஷியரில் பே பண்ணணும். கேஷியரில் பே பண்ணுற போக அவள் கேட்டவா இங்கே காட்டுகளுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோன்னு சொல்லி கேட்டவா. அவள் கார்டு அப்ளை பண்ணுற பிரச்சனை இல்லை. கார்டு அப்ளை பண்ணால் வாக்கு கமிஷன் கிடைக்கும். சும்மா எங்களுக்கு தலையடி இந்த விசா கார்டுகள் மாஸ்டர் கார்டுகள் 1-2 இருந்தால் காணும் கணக்கு வச்சுருந்தால் அது நட்டம். சரியெல்லாம் ஷாப்பிங் முடிஞ்சுது. சரி டோருக்கு நான் வந்துட்டேன். நீ வந்து அப்படியே இப்போ காரில் சாமானிச்சு கொண்டு வீட்டை போக வேண்டியதான். 2 ஷாப்பிங் முடிஞ்சுது. இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.